கவி மாத்திட்டேன். சரிண்ணா. ஆ குட் ஈவினிங் சொல்லி. குட் ஈவினிங் சார். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஒன்று 2-3 பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். ஓகே. டைம்லனால எல்லாரும் போயிட்டாங்க நினைக்க லைவ் இல்லைன்னு. கொஞ்சம் ஒர்க்கு. ராஜமாணிக்கம். குட் ஈவினிங் சார். கேக்குதா சார்? நல்லா கேக்குது. என் வாய்ஸ் கேக்குதா கிளியரா? கேக்குது சார். ஓகே. மினிட்ஸ் கழிச்சு ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு கிளாஸ் ஒரு 1 hour தான் இருக்கும். 1 hourக்குள்ளேயே பார்த்துடலாம் நினைக்கிறேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சின்ன டாபிக் தான். மட்டும் தான் நடத்துறோம். 3 பேர் வரட்டும், அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். சார். சொல்லுங்க சார். நீங்க குரூப் டில எப்ப சார் கிளியர் பண்ணீங்க? 2019 பேஜா சார்? எப்ப சார்? 19 பேஜ். 19 பேஜ் தான் சார். உங்களுக்கு கட் ஆஃப்ல எவ்வளவு சார் போனீங்க நீங்க ரயம்? ஞாபகமே இல்லையே எனக்கு. எனக்கு இந்த ஸ்கோர் நார்மலைஸ் ஸ்கோர் 72 வந்தது. சரி சார். சார் பிசிக்கல் அதே மாதிரி நீங்க பிசிக்கலுக்கு ட்ரைனிங் பண்ணீங்களா சார், இல்லனா சும்மாவே அப்படியே போய் ஓடிட்டீங்களா சார்? புரியல. பிசிக்கல் ரன்னிங் ஓடணும்ல சார், 1000 மீட்டர். ஆமா. அது எப்படி சார் பிராக்டிஸ் பண்ணீங்களா சார் அதுக்குன்னு தனியா, இல்லனா? அது நான் ஒன் வீக் இல்லைன்னா 10 days தான் என்னமோ ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே சார். அப்ப அது அந்த மாதிரி பண்ணாலே கஷ்டமா தான் இருந்தது. இல்ல கஷ்டமா, ரொம்ப கஷ்டம். நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல என்ன கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ஏன்னா நான் சென்னையில இருந்தேன் அப்போ அந்த டைம்ல. அங்க நாங்க பசங்களாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ அங்க எனக்கு அந்த என்ன சொல்றது, சாப்பாடுறது அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாதனால நான் ஒரு 10 days வீட்டுக்கு, தூத்துக்குடி என்னோட நேட்டிவ், இங்க 10 days சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனா என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல 1 kilometer. ஆனா அங்க போய் ஏதோ
அங்க போனே இதுல ஓடி வேலை ஆகணும்னு வேணுங்கிற சொல்லி ஒரு அந்த இதுல வந்து வெறியில ஓடிடுறது என்ன சார்? ஓடியே ஆகணுங்கிற ஒரு இதுல ஓடியாச்சு, அவ்வளவுதான். சரி பட் சரி ஒரு சரி நீங்க நார்மலா ஒரு 1 மந்த் கொஞ்சம் வந்து ஃபிட்டா இருந்து ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸே போதுமானதுதான். இன்னும் நான் சரி 10 டேஸ்ல உடனே எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஓகே, சரி. அதனால அது ஒண்ணும் கொஞ்சம் இது ப்ராக்டிஸ் கிடையாது. பண்ணிட்டு இருந்தேன் சார். எனக்கு ஓரளவுக்கு ஒரு நான் ஒரு 6 நிமிஷத்துக்கிட்ட வருது சார். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ 6 நிமிஷம் ஒரு 5:30 கிட்ட வருது சார். பரவாயில்ல. இன்னும் அது ஒரு 4 ம் நிமிஷம் 15 செகண்ட் கொண்டு வரணும்னு கொஞ்சம் இன்னும் ஒரு டைம் வந்துடும். இருக்குல்ல இப்பவுமே சார்? 6 நிமிஷம் இப்பவுமே 6 நிமிஷம் இதுதான் வந்துடும், கண்டிப்பா வந்துடும். சரிங்க சார். நீங்க வந்து நார்மலா சும்மா சும்மா காலைல காலைல சாரி ஜாக் மாதிரியே இப்போ ஓடிக்கிட்டு நமக்கு இதுல நமக்கு வந்து என்னது ஃபைனல் லிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி ஒரு 1 மந்த் டைம் இருக்கும். அந்த 1 மந்த் ஆஃப் தான். ஓகே ஆனா நீங்க ஓகே. ஒருவேளை ரொம்ப ஓவர் வெயிட் இருந்தீங்கன்னா உங்க வெயிட்டை கஷ்டம். கம்மி பண்ண பாருங்க. ஆமா ஆமா கஷ்டம்னா இப்பவுமே அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுத்தா கஷ்டம் கிடையாது. ஆமா முடிஞ்ச சார். அளவு நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துட்டு எண்ணெய் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு உடம்ப கொஞ்சம் அது வந்து உங்க ஹெல்த் நல்லா ஹெல்த்துமே இருக்கும். நல்லது. ஹெல்த் வைஸாவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஜாப்பும் கிடைக்கிறதுக்கு மாதிரி ரெண்டுமே அட் அ டைம்ல இது பண்ற மாதிரி தான் ப்ராக்ரஸ். அதனால அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க ஹெல்த் கான்சியஸ் இப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சார். அப்போ அந்த டைம்ல நமக்கு வந்து அது ஒரு பெரிய இதா தெரியாது. ஓகே, சரி சார். ஓகே. ஓகே சார். சூர்யா and சார்லஸ், அஜித். ஓகே, குட் ஈவினிங் சார். சூர்யா and சார்லஸ் புதுசா இருக்கு. இன்னைக்கு தான் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? சார் ஆமா சார். சார் ஆமா சார், இன்னைக்கு தான் சார். ரெக்கார்டட் ஈவினிங் சார். கிளாஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். ஓகே ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வரவங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையா நான்? ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் ஆயிடுச்சா? சார் ஆயிடுச்சு சார். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னா நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரேஷியோனா என்ன? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ரேஷியோனா இப்போ வந்து ஒரு 2 நம்பர் இல்லைன்னா 2 அல்லது அதுக்கு 3க்கு மேற்பட்ட வேல்யூ இருக்குது தெரியுமா? வேல்யூ நம்பர்ஸ் இல்லைன்னா குவான்டிட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம பெரிய நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சின்ன நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஒரு சின்ன நம்பர்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு எளிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ரேஷியோ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எதனாலும் சொல்லிக்கலாம். ஒரு மக்கள் இப்போ நம்மளோட பாப்புலேஷன் இருக்கலாம், பாப்புலேஷன் கூட நம்ம வந்து பிரிக்கலாம். பாப்புலேஷன் வந்து படிச்சவங்க எத்தனை பேர், படிக்காதவங்க எத்தனை பேர், அதுக்கடுத்த மேல்ஸ் என்ன, ஃபீமேல்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலா உள்ள நம்பர்ஸ்ல நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேல்யூ பெருசா இருக்கும். உள்ள இந்த ரெண்டுக்கும் உள்ள இல்லைன்னா ஒரு இப்போ வந்து நார்மலா நம்ம மேல் ரேஷியோ ஃபீமேல் ரேஷியோ வந்து 1000 ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. இதே தான் ஆக்சுவல் நம்பர்ஸ்ல சொல்றது கஷ்டமா தெரியும். அதே இது சிம்பிளிஃபை சொல்லி இத்தனை பேரு ஒரு சின்ன நம்பர்ல சொன்னா நமக்கு வந்து எளிமையாகும்ல. அந்த கான்செப்டுக்காக தான் இந்த ரேஷியோ எல்லாம் கொண்டு வந்தது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ்ல வந்து அண்ட் ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. இதுல மேல் வந்து 12,500, ஃபீமேல் வந்து 7,500 இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ, ரவுண்டட் வேல்யூ இருக்கு. இது ரவுண்டட் வேல்யூ இல்லாம இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்றது கம்பேர் பண்றது கஷ்டமா இருக்கும். அந்த படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன வேல்யூல எவ்வளவுக்குள்ள அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு காமன் ஃபேக்டர் HCF இல்லாம ஒரு காமன் ஃபேக்டரே இல்லாம கொண்டு வரமோ அதான் ரேஷியோ.
இப்போ இது நார்மலா இதை கேன்சல் பண்ண என்ன எவ்வளவுக்குள்ள சின்ன நம்பரா கேன்சல் பண்ணலாம்? 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 அதுக்கடுத்து 525 125 புரியல. 3 சார். 3 அப்ப இந்த சின்ன நம்பர் நம்ம சொல்லிட்டோம்னா எத்தனை பேர் படிக்காங்க? ஒரு காலேஜ்ல 5 பசங்க படிச்சிருந்தா 3 கேர்ள்ஸ் வந்து அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே, இப்போ அதாவது இந்த காலேஜ்ல வந்து 12,500 ஃபீமேல் மேல் இருக்கு. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வேகன்சிக்கு வந்து 7,500 இருக்கு. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொன்னோம்னா நம்ம வந்து நார்மலா 5 வேகன்சி வந்து மேலுக்கு இருக்குன்னா 3 வேகன்சி தான் ஃபீமேலுக்கு இருக்குன்னு டைரக்டா சொல்லிடலாம், இந்த ரேஷியோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா. ஓகே, அந்த கான்செப்டுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதுல வந்து நம்ம நமக்கு ட்ரிக்கு கொஸ்டின்ல வந்தா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நார்மலா ஒரு ரேஷியோ வந்து என்ன இதுல பிரிக்கலாம்? A:B 2 A:B B:B C அப்படி அந்த ஆர்டர்ல வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பிரிப்போம். இதே இந்த பாருங்களேன், A:B வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 7:3 நம்ம 28:12 சொல்லலாம், 63:27 சொல்லலாமா? ஏன்னா 7 கூட 4 இன்ட்டு பண்ணா எத்தனை வரும்? 28. அதே மாதிரி 3 இங்க 3 கூட 4 இன்ட்டு பண்ணா 12. ஸோ இந்த ரேஷியோ வந்து 7:3 சொல்லலாம், 28:12 சொல்லலாம். அதே மாதிரி 7:9 63. அதே மாதிரி 3:9 27. ஸோ ஆனா இந்த இதோட சிம்பிளிஃபை ஒன்னோட ஒண்ணு இந்த 7:3 வெர்சன், அதாவது ரேஷியோ வெர்சன் தான் இந்த இது எல்லாமே. ஆனா இதுல வந்து எந்த இதுல சொல்லியிருந்தாலும் அது வந்து என்னது? ரேஷியோ ஃபார்மட் தான். அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாதுன்னு. நமக்கு சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்தாதான் 7:3 தான். மேல இதை வந்து பண்ண முடியாது, அந்த இதுக்கு கொண்டு வந்தாதான் அது ரேஷியோன்னு சொல்ல முடியாது. இதோட மல்டிப்ளைல அதாவது அதோட மல்டிப்ளிகேஷன்ல வேல்யூ என்ன வேல்யூ இருந்தாலுமே, உதாரணமா இது 2 இங்கே 2 இன்ட்டு பண்ணா 14 13 14 6. ஆனா இதை சிம்பிளிஃபைடு வெர்ஷன் என்ன? 7:3 தான். அதே மாதிரி இங்க 3 இங்க இன்ட்டு 3 பண்ணா 21 9. அதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் என்ன? 7:3 தான். அந்த 7:3 எந்த ஃபார்மட்லனாலும் நம்ம சொல்லலாம் ரேஷியோவுக்கு. ஓகே, அதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல எந்த குழப்பமும் இல்லைல்ல? நோ சார், நோ சார். இல்ல சார். ஓகே ஓகே, இதே ரேஷியோ வந்து பாயிண்ட் வச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் 2.8 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து என்னடா இவ்வளவு பாயிண்ட்ல வச்சு சொல்லியிருந்தா எப்படி வந்து சால்வ் பண்றது செம்ம, நம்ம பாயிண்ட்ல வச்சிருந்தா நமக்கு மைண்ட்ல கீப் அப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குமே, அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. பாயிண்ட்ல இருந்தா பாயிண்ட் ரிமூவ் என்ன ஆக்ஷன் பண்ணுவோம், என்ன பண்ணுவோமோ அதை பண்ணிட வேண்டியதான். என்ன பண்ணணும்? இங்க 2 பாயிண்ட் தள்ளி இருக்கு, அதிகபட்சம் 2 பாயிண்ட் இங்கதான் தள்ளி இருக்கு. அப்படின்னா இன்ட்டு 100 2 பக்கம் பண்ணி இங்க 275. அதே மாதிரி இங்க 80 மாத்திரலாமா? அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிடலாம். உதாரணமா இந்த வேல்யூ வந்து எதனால சிம்பிளிஃபை பண்ணலாம்? 11ஆல கேன்சல் ஆகுமா? 11ஆல கேன்சல் ஆகும். இங்க 110 இங்க 25 வருமா? ஆமா. ஓகே, சரி. இப்போ 5ஆல கேன்சல் பண்ணா 5 25 2 10 2 10 5:22 வரும். 5:20 ஒரு தப்பு பண்ற மாதிரி இருக்கு சார். 8 11 88, 2 11 22, 5 11 8 11 88 வராதா? 8. ஆமா, நான் அதை பண்ணிட்டேன். அப்புறம் இங்க வந்து 5ஆல கேன்சல் பண்ணா அதே மாதிரி இங்கேயும் 5ஆல கேன்சல் 16. அப்படின்னா 5:16 தான் இதோட இது. அப்புறம் பாயிண்ட்ல கொடுத்துருந்தோம்னா வந்து நம்ம டெசிமலை வந்து ரிமூவ் இது பண்ணிட்டு மல்டிப்ளை 10 100 அந்த மாதிரி பண்ணிட்டு முழு நம்பர் ஆக்கிட்டு அதுக்கடுத்து டிவைட் பண்ணி நம்ம இந்த ரேஷியோவுக்கு கொண்டு வரணும். ஓகே, இது ஒரு இது. அதே மாதிரி ஒருவேளை நமக்கு ரேஷியோ A:B ரேஷியோ வந்து இது A இது B 9/7 2/7 ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து டைரக்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அதாவது 9 × 7 7 வந்து இந்த சைடு போயிடும், இந்த 5 வந்து அங்கிட்டு போயிடும்.
இன்ட்டு 2 வரும். இது ரெண்டு இன்ட்டு பண்ணி நமக்கு வர்றது ஆன்சர் 9 × 7 63. அதே மாதிரி 5 × 2 10. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம டைரக்டா ரேஷியோவை எடுத்துடணும். நமக்கு கொஸ்டின்ல ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா மைண்ட்லயே இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு நமக்கு டைரக்ட் 63 10 எழுதிடணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அதாவது ரெண்டு ஃபிராக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி டைரக்டா நீங்க எழுதிடணும். நீங்க வந்து இதை வந்து அந்த இடத்துல போய் நான் வந்து பேப்பர்ல வந்து 9/5 2/7 அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு அடுத்ததான் நான் 9 × 7 63 5 × 2 10 இந்த மாதிரி இதை எழுதி இந்த ஸ்டெப்புக்கு வரக்கூடாது. டைரக்டா இந்த ஸ்டெப்பை இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க எழுதிடணும். ஓகே, ஏன்னா நமக்கு டைம் மிச்சமாகும். ஓகே, அதே மாதிரி இப்போ 3 என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு A/B/C என்னன்னு கேட்டிருக்காங்க. A/B/C ஃபார்மேட் 3/10 7/15 13/20 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபிராக்ஷன்ல 3 நம்பர்ஸ் வந்து ரேஷியோல ஃபிராக்ஷனை வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க சிம்பிளா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துடணும். ஓகே, எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 10 15 20க்கு எல்சிஎம் என்ன? 60யா? ஓகே, 60 தானே? 60னா நீங்க வந்து டைரக்டா உங்களுக்கு பார்த்த உடனே 60 மைண்ட்ல வருதா? இல்லாட்டா நீங்க வந்து கேன்சல் பண்ணி அப்படிதான் பண்ணணும்னு நினைப்பீங்களா? இல்லாட்டா டைரக்டா பார்த்த உடனே 60 தான் உங்களுக்கு மைண்ட்லயே தோணிருதா? 16 வருது சார். ஏன்னா 4 5 6 20 மல்டிபிள் அவ்வளவுதானே வரும். இது பாருங்க, இதுக்கு நான் வந்து ஏற்கனவே போன என்டிபிசி பிராக்டிஸ் பேஜ்லயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்ச சொல்ல நம்ம முதல் பார்க்கணும். ஓகே, பெரிய நம்பர் என்ன? 20. இந்த 20க்கு அப்புறம் இந்த 20யோட டிவைட் ஆகிற நம்பர்ஸ் இந்த ரெண்டு இதுலையும் கேன்சல் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் இங்க 5ஆல கேன்சல் ஆகும். 3 5 15 2 18 2 10. அப்போ அதுக்கடுத்து இந்த ரெண்டுக்கு எதுவும் காமனா கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். ஆகாதுன்னா இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிடணும். 20 இந்த இதுக்கு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் கேன்சல் ஆகுதான்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுக்குன்னா Y2 2 5 20 இங்க கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இந்த பெரிய நம்பரை எக்காரணத்தை கொண்டும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, அப்பனா இங்க 1 2 கேன்சல் ஆயிரும். 1 × 3 கடைசியா இருக்கும். அப்புறம் 20 × 3 60 அப்படி நான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா குமரேஷ் அண்ட் அஜித்? இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம்லாம் ஈஸியா இருக்கும். அதனால சொல்றேன். அப்புறம் இதோட எல்சிஎம் வந்து 16 தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? 3/10 7 15 13 20. அதுக்கப்புறம் 16 உடனே இங்க 60 வந்து காமனா போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நம்பரா கேன்சல் பண்ணணும். அப்படின்னா 0 கேன்சல் 3 18 அப்படி டைரக்டா எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த 60க்கு 1 15 15 4 15 60. அப்புறம் 4 28. அதே மாதிரி 1 20 20 3 20 60 3 × 13 39. ஸோ இந்த மாதிரி டைரக்டாவே நீங்க இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதையும் மைண்ட்லயே போடணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க டைரக்டா இந்த ஃபார்மேட்டை தான் நீங்க பேப்பர்ல எழுதணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, புரியுதா? எஸ் சார். இந்த ஃபார்மேட்ல எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஒண்ணா நான் இப்படி இன்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இது எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு இந்த டைரக்டா நீங்க இந்த ரேஷியோ A/B/C இந்த ஃபார்மேட்டுக்கு டைரக்டா கொண்டு வந்துடணும். ஓகே, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கணும். ஓகே, நம்ம சம்முல பார்க்க சொல்ல நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்போ காம்பவுண்ட் ரேஷியோ, இது வந்து காம்பவுண்ட் ரேஷியோ பத்தி எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்காது, அப்படிதானே? ஏன்னா எக்ஸாம்ல வந்து அவ்வளோ நம்ம கேட்டது கிடையாது. அதான் இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு கேட்டாங்கன்னா காம்பவுண்ட் ரேஷியோனா என்னன்னு நமக்கு தெரியாம ஒருவேளை எக்ஸாம்ல வந்து காம்பவுண்ட் ஒரு 2 ரேஷியோ கொடுத்துட்டு இது காம்பவுண்ட் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும்ல. காம்பவுண்ட் ரேஷியோனா ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த வச்சுக்கணும். A வந்து 5:4, B வந்து 7:3. இந்த A B ரெண்டுக்கும் காம்பவுண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா A வந்து 5/4
4 அதே மாதிரி பி வந்து 7/3. ஸோ இந்த ரெண்டையும் டைரக்டா இங்க மல்டிப்ளை பண்ணாதான் காம்பவுண்ட் ரேஷியோ. 5 into 7 எத்தனை? 35. 4 into 3 என்ன? 12. ஸோ காம்பவுண்ட் ரேஷியோனா என்ன? டைரக்டா அந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணிட வேண்டிதான். இந்த ரேஷியோ வந்து ஃபிராக்ஷன்ல எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணா அதான் காம்பவுண்ட் ரேஷியோ. ஓகே, இந்த காம்பவுண்ட் ரேஷியோ வச்சு சம் அவ்வளவு கேட்டது இல்ல. ஒருவேளை இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு கேட்டா ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய தானே. காம்பவுண்ட் ரேஷியோ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓகே, கேள்விப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இதுதான் கான்செப்ட். இது தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்வெர்ஸ் ரேஷியோ. ஒரு ஏங்கிறது பிக்கு வந்து இன்வெர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் என்ன சொல்லுவோம்? A/Bன்னு சொல்லுவோம். அதாவது A is equal to கான்ஸ்டன்ட் Kங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு Bன்னு சொல்லுவோம். அப்படிதானே? அப்படின்னா ஏங்கிறது வந்து 2:3 இருந்துச்சுன்னா பிங்கிறது வந்து என்னது? இதே ப்ரொபோர்ஷனேட்ல தான் இருக்கும். 2:3ங்கிற ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல தான் இருக்கும். ஆனா அது வந்து நம்பர்ஸ் வந்து இதோட மல்டிபிளிகேஷன் வந்து 2 into 7 3 into 7 இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா அதோட ப்ரொபோர்ஷனேட் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி இன்வெர்ஸ்னா என்ன? இப்போ ஏ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட்னா இப்படி, பிக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன்னா ஏ அதாவது ஏ வந்து 2:3னா 3:2 அதுக்கு இன்வெர்ஸா இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு பொசிஷனை வந்து மாத்தி போட போறோம், அவ்வளவுதான். அதே நீங்க பாருங்க, இது 5:4ன்னு ஏங்கிறது 5:4னா பிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லாட்டா இன்வெர்ஸ் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா நம்ம பியை வந்து அதோட இதை வந்து 4:5ன்னு மாத்தி எழுத வேண்டியதுதான். ஓகே ஓகே சார். ஓகே தானே? ஓகே சார். ஓகே, அடுத்து காம்பவுண்டட் ரேஷியோ. வாட் இஸ் த காம்பவுண்ட் ரேஷியோ ஆஃப் 2:5 5:11 and 33:8? ஸோ இதோட ரேஷியோ என்ன? இதோட காம்பவுண்ட் ரேஷியோ என்ன? சொல்லுங்க. டைரக்ட் 3:4 சார். ஆப்ஷன் ஏ 11 into 33/8. ஸோ இதான் இது பண்ணா ஆன்சர் வந்துடும். இங்க 3:11 சார் 33. அதுக்கப்புறம் 5க்கு கேன்சல் ஆயிரும். 1 2 2 4 2 8. அப்படின்னா 3/4. 3/4 ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுட்டு இருக்க அவசியம் இல்லை. நீங்க வந்து இந்த மாதிரி எழுதி போடக்கூடாது. என்ன கேட்டா நீங்க வந்து எல்லா இதுலயும் முதல்ல பண்ண போறோம். அதே மாதிரி ரெண்டாவது நம்பரை இன்ட்டு பண்ண போறோம். அப்படின்னா நீங்க வந்து எப்படி டைரக்டா இப்படி எழுதிடலாம். 2 into 5 into 33 is 5 into 11 into 8. இந்த மாதிரி எழுதிட்டு நீங்க கேன்சல் பண்ணிடலாமா? ஆமா சார். இது இந்த மாதிரி நீங்க எழுதி பழகிக்கோங்க. டைரக்டாவே நீங்க எழுதிடணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பை நீங்க டைரக்டா எழுதிடணும். இந்த மாதிரி எழுதிட்டு கொஞ்சம் இதாகும். ஓகே, அடுத்து ப்ரொபோர்ஷனல். ஓகே, A/B C/D அப்படின்னு ஒரு ப்ரொபோர்ஷனல்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொபோர்ஷனல்னா என்ன? A/B and C/D வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐடியா இருக்கா? A/C/D. ஓ, A/B C/D அப்படின்னு சொல்லலாம். அப்படிதானே? அதாவது ஏவும் பியும் என்ன ரேஷியோல இருக்கோ அதுல அதே ரேஷியோல தான் சியும் டியும் இருக்கும். அப்படிதானே? ஆமா சார். ஆமா. ஏபி என்ன ரேஷியோல இருக்கும்? ஏபி உதாரணத்துக்கு 3/5ங்கிற ரேஷியோல இருந்துச்சுன்னா கண்டிப்பா C/Dயும் 3/5ல தான் இருக்கும். அதானே இதுக்கு மீனிங்? ஆமா. ஓகே, அதே மாதிரி இதை வந்து எப்படி வேற என்ன மாதிரிலாம் எழுதலாம்? A/C B/Dன்னு எழுதலாமா? இந்த B வந்து இங்க போகிறது, இந்த C வந்து இங்க வந்துருது. கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா?
எழுதலாம் சார். எஸ் சார். எழுதலாம் சார். புரியுது சார். ஏன்னா இது வந்து பி வந்து அங்கிட்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும், இந்த சி வந்து மேல இருக்க சி இங்கிட்டு வர சொல்ல டிவைட்ல வரும், அடுத்த பக்கம் வர சொல்ல, அதுதானே? எஸ் சார். அப்புறம் ஏசி பை பி ஈக்குவல் டு பி பை டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏடிசி ஈக்குவல் டு பிசின்னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே சார். எஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்ல வேணும்னு சொல்லலாம், இப்படிதானே? ஆமா சார். அப்ப நமக்கு இதே இதுதான். இப்போ வந்து 12:20 இருக்காங்க, அதே மாதிரி அதே ரேஷியோல 18:x இருக்கு. இதை வந்து இதுல இந்த மாதிரி இந்த 3 இதுலயுமே நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நார்மலா ஏவும் நமக்கு முதல் ரேஷியோல இருக்கும், அதே ரேஷியோல தான் சி பை டி இருக்கும். அப்புறம் ஏபி வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 3x12 5x20. அப்புறம் இந்த இதுவும் எத்தனை? 3:5 ரேஷியோல தானே இருக்க முடியும். அப்புறம் இங்க இன்ட்டு 6 பண்ணா 18 வரும். அப்ப இங்க இன்ட்டு 6 பண்ணா என்ன வரும்? 30 வரும். அப்படிதானே? ஆமாங்க. இப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ரேஷியோ பார்த்துட்டு இதே ரேஷியோல இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லட்னா அடுத்தது என்னது? ஏ சி ஏ பை சி ஈக்குவல் டு பி பை டி. அப்படிதானே? ஏ பை சினா இது என்னது? ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. ஏ பை சினா என்ன? இந்த ஏ பை சி என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்க. 6 12 3 18. அப்புறம் 2:3 இருக்கு. அப்படிதானே? அப்புறம் பியும் என்ன இதுல இருக்கும்? 2:3 தானே இருக்கணும். அப்படின்னா இங்க வந்து என்னது? 2 2 × 10 20. அப்புறம் இங்க வந்து என்ன வரும்? 3 × 10 30 வருமா? இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க. ஆமா சார். ஓகே, அதுக்கு ஏடி ஈக்குவல் டு பிசியா? இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஏடி ஈக்குவல் டு பிசி. சாரி, ஏடி ஈக்குவல் டு பிசி. அப்புறம் ஏடினா என்ன? 12 × x ஈக்குவல் டு 20 × 18. அப்போ இப்போ 12 கேன்சல் பண்ணி என்னெல்லாம் கேன்சல் ஆகும்? 2 18 3 18 1 2 2 கேன்சல் ஆகும். 10 × 3 30. x ஈக்குவல் டு 30. ஸோ இந்த இதுல நீங்க வந்து இந்த 3 இதையும் நீங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்படிதானே? ஓகே ஓகே சார். இதுல வந்து நம்ம ஓகேன்னு சொன்னேன் சார். நமக்கு ஓகே சம்முக்கு நமக்கு எதுக்கு எந்த இதுவும் நம்ம வந்து நமக்கு வந்து ஈஸியா இருக்கோ அந்த நம்ம வந்து ஒவ்வொரு சம்முக்கும் ஏற்ற மாதிரி அந்த டெக்னிக்கை வந்து நமக்கு குயிக்கா எது சால்வ் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கிடுவோம். அதுக்காக இந்த 3ஐயும் சொன்னேன், அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அடுத்து செகண்ட் சம் பாருங்க. இது வந்து என்னது? x9 5:y தென் xy வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா சொல்லிடலாமா? என்னது ஆன்சர்? 45. 45 45. ஏன்னா பி இது வந்து சி, நமக்கு ஏடி ஈக்குவல் டு பிசின்னு தெரியுமா? ஆமா சார். ஏடி இன்ட்டு ஈக்குவல் டு பிசி. அப்புறம் ஏடி வந்து என்னது? xy. 9 × 5 45. கரெக்டா போட்டுடலாமா? இதை வந்து நம்ம ஃபிராக்ஷன்ல x/9 5/y அப்படின்னா xy ஈக்குவல் டு 45 இந்த மாதிரி எழுத தேவையில்லை. டேரக்டா நீங்க பார்த்த உடனே கண்ணு மூடிட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம்ல. பண்ணலாம் சார். பண்ணல சார். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னது. அந்த 3 கான்செப்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிடணும். நீங்க xy டைரக்டா கேட்டதுனால நீங்க டைரக்டா 9 × 5 45 சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது குரூப் டி கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி 7.2 சார். 7.
கரெக்ட். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்பனா இது எழுது ஏடி ஈக்குவல் டு பிசி. அப்பனா நமக்கு பிசி வந்து என்ன வரும், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3.2 இன்ட்டு 60.2. நமக்கு 3.2 வந்து ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்பனா 24 32 கூட இன்ட்டு 2 போட்டா 64 வருமா? அப்படியே வந்து நமக்கு வரணும். அப்புறம் இங்க டிவைட் பை 2 போட்டுடலாமா? இங்க இங்க 2ஆல இன்ட்டு பண்ணி இங்க டிவைட் பை 2 போட்டுடலாமா? அப்புறம் 32 இன்ட்டு 2 வந்து 6.4 இன்ட்டு இங்க வந்து 2ஆல கேன்சல் பண்ணா 8.1 வருமா? எஸ் சார். புரியுதுல? அப்படிதான் நமக்கு ரெண்டுமே ஒரு வரணும், ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி நம்ம அதை ஸ்பிளிட் பண்ணணும். அந்த இது இன்ஸ்டன்டா உங்களுக்கு தோணணும். 32 பார்த்த உடனே இது கூட ஒரு 2 இன்ட்டு பண்ணா நமக்கு 64 வரும். 64ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்படின்னா நம்ம இந்த 2 வந்து எங்க இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணணும், இந்த 62 இருக்குல்ல, இதுல இருந்து அந்த 2 வந்து நம்ம பாரோ பண்றோம். அப்படின்னா அதை வந்து இங்க நம்ம பாரோ பண்றோம்னா 3.2 இன்ட்டு 2 பாரோ பண்றோம்னா இங்க வந்து டிவைட் பை 2 பண்ணணும்ல. அப்படி பண்ணா இங்கேயும் ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர் நம்பர் வேல்யூ வர்றதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். அப்பனா இங்க வந்து போடலாம், அப்படிதானே? சாரி, 0.8 போட முடியாது. அப்புறம் இங்க பாருங்க, இத வந்து நம்ம 64 இன்ட்டு 81/100 போடலாமா? அப்புறம் 64 வந்து நம்ம 8 எடுத்துக்கிடலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்ல. அதே மாதிரி 91 9 எடுத்துக்கலாம், டிவைட் பை 10 ஸ்கொயர் ரூட். 100 ஸ்கொயர் ரூட் எடுத்துல 10. அப்புறம் 89 7.2 வரும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்லயே போடணும். மைண்ட்ல தானே போட்டிருப்பீங்க. இப்போ நீங்க கான்செப்ட்ல போட்டேன் சார் நானு. இது வந்து யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல ஓகே. இது நமக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வேற வேற இதுல இருக்கு. யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல போட்டாலும் சூப்பர் தான். ஓகே, ஆனா யூனிட் டிஜிட் கான்செப்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து 2 ஸ்கொயர் பண்ண சொல்ல, அதாவது நான் என்ன வரும் உங்களுக்கு, இது 2 4 வச்சுக்கோங்களேன். 2 ஸ்கொயர் 4 8 ஸ்கொயரும் 64. ஆனா இது வந்து சிம்பிள் கால்குலேஷன், நீங்க இந்த ஃபுல்லா சால்வ் பண்ணி போடுறது பெஸ்ட். நீங்க ஸ்கொயர்ங்கிற ஒரு வேல்யூ இருக்க சொல்ல அதை வந்து அது இன்னொரு ஸ்டெப்பை கொண்டு போகுது இல்ல, உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி வந்துரும்ல. புரியுதா அஜித்? சோ நீங்க சிம்பிள் கால்குலேஷன் தானே, இதை மைண்ட்லயே போட்டுடலாம். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிஃபை நமக்கு வேணும். நம்ம சும்மா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 54 அதே மாதிரி 58ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸோ இந்த மாதிரி பாஸ் வாய்ப்பு இருக்கும். அதனால நீங்க அதை கொஞ்சம் சிம்பிள் கால்குலேஷன் வந்து சால்வ் பண்ணிருங்க. ஓகே ஓகே, இந்த சம பார்க்கலாம். இந்த சம சால்வ் பண்ணிடலாமா? ஈஸி தான். இங்க பாருங்க, அதே மாதிரிதான். என்ன ஃபார்மேட்டு, ஏடி பிசின்னு போடலாமா? ஏடிஸ்னா 2 கியூப் 8. x is equal to a power 5.06. இங்க மைனஸ்ல இருக்கா? மைனஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம என்னது, ரெண்டுமே 8 8ங்கிறதுனால நம்ம ரெண்டையும் பிளஸ் பண்ணிடுவோம். பிளஸ் பண்ணா 4.06. அப்புறம் இங்க என்ன வரும், 8x is equal to 8ன்னு போடலாமா? புரியுதுல்ல? அதாவது மைனஸ் 8 மைனஸ் 4.06னா அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், 1/8 4.06. மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு டிவைடர் பைல கொண்டு வருவோம். இதே இது மேல கொண்டு போயிருந்துச்சுன்னா, மேல கொண்டு போச்சுன்னா டிவைடர் பைல இருக்கிற மேல பவர்ல உள்ளதை கொண்டு போனோம்னா பவர்ல உள்ளது மைனஸ்ல இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே பேசிக்கு? அதெல்லாம் தெரியும் சார். ஓகே, அந்த ஓகேவா? அப்பனா x என்ன வரும், 1.
ஓகே, அவ்வளவுதான். நார்மலா ஈஸியா செய்யக்கூடியதுதான். அடுத்த சம் பார்க்கலாம். A is to B, B is to C. அப்படின்னா B is equal to 96 then which of the following can be a possible pair of value of A and C? ஓகே, A and C ஓட பாசிபிள் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இங்க பாருங்க என்னது, இது வந்து ஏபிசின்னு ஃபார்மட்ல, இதுதான் ஏ, இது பி, இது சி, இது டி, அப்படிதானே? அப்புறம் ஏடி வந்து என்னது இருக்கும், ஏடிங்கிற இடத்துல ஏசி இருக்கா, ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் போடலாமா? புரியுதா? நீங்க ரேஷியோ ஏசி பி பி சின்னு கொடுத்தாலுமே நமக்கு அதை வந்து ஏபிசிடி ஃபார்மெட்ல தான் நீங்க எடுத்து எழுதலாம். இந்த ஃபார்மெட்ல தானே கொண்டு வருவீங்க, ஏடி ஈக்குவல் டு பிசின்னு. புரியுதா இல்லையா? Yes, sir. ஓகே, நீங்க என்னடா ஏபிசின்னு இருக்கு, நம்ம டியை வச்சுதான் இது பண்ணிருக்கோம், குழம்பிடக்கூடாது. இங்க நமக்கு தேவை 4 வேல்யூ இருக்கு, அது ஒரே வேல்யூ பிபின்னு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு எப்போதும் செய்யற மெத்தட் தான் முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர், அப்புறம் போடும் 96 ஸ்கொயர், அப்படிதானே? அப்படின்னா நமக்கு வந்து ஏசி வந்து ஏயும் சியும் இன்ட்டு பண்ணா 96 ஸ்கொயர் வரணும். அப்படி இருக்கிற மாதிரி நீங்க எந்த ஆப்ஷன் இருக்கோ அதை சூஸ் பண்ணிடலாம். இப்ப இங்க 24 இருக்கா, 24 கூட 4 இன்ட்டு பண்ணதானே 96 வரும். அப்புறம் இங்க 4 இன்ட்டு பண்ணா 4 போட்டுடலாமா? ஏ இன்ட்டு சி தானே, டிவைட் பை 4 போட்டா இங்க டிவைட் பை 4 74 4 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது தானே? ஆப்ஷன் பியா சார்? ஆப்ஷன் பி. ஆனா சொல்றேன் 74 4 ஆல் டிவைட் ஆகுது, அப்படின்னா ஆப்ஷன். அதுக்கடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, 32 கூட 3 இன்ட்டு பண்ணா 96 வரும். அப்புறம் இங்க 3 இன்ட்டு பண்ணா இங்க டிவைட் பை 3 போடலாமா? அப்படின்னா 9 3 27, அரை 18, 32 இன்ட்டு 3 96, இங்க இன்ட்டு 96, அப்புறம் 96 ஸ்கொயர் வருதா? அப்புறம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்படி சூஸ் பண்ணிடலாமா? புரியுதா எல்லாத்துக்கும்? ஆப்ஷன்ல இருந்து போறதுனா கூட Yes, sir. போலாம்ல சார். ஏவுக்கு பதிலா 32 டிவைடட் பை 96 அப்படியும் போலாம்ல சார். அப்படி மைண்ட்லி கால்குலேட் பண்ணி போலாம்ல. யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். 6 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ண என்னது 6 தானே, அதே மாதிரி 16. ஓகே, ஆனா இங்க 2 ஆப்ஷன் வந்துருது, 6 36 2 ஆப்ஷன் வந்துருதுல. என்ன 64 இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் 4 16, இல்லைன்னா அடுத்த டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இது ஈஸியான இது, ஆனா இப்படி அப்ரோச் பண்றது பெஸ்ட் அப்ரோச். ஆமா, புரியுதா? அதான் நான் சொல்றேன், யூனிட் கான்செப்டையும் டிஜிட்டல் சம் கான்செப்டையும் கஷ்டமான கொஸ்டின்ஸ் தான் நீங்க வந்து அதை யூஸ் பண்ண பார்க்கணும். சிம்பிளிஃபையா இருக்கிற கால்குலேஷன்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஆப்ஷன்ல இருந்து நமக்கு 2 ஆப்ஷன் வந்துற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டைமை டிலே பண்ணும். அப்படின்னா கஷ்டமான கால்குலேஷனுக்கு நீங்க அதை அப்ரோச் பண்ணணும். ஈஸியான கால்குலேஷன்லாம் இந்த மாதிரி எப்படி சால்வ் பண்ணணுமோ அப்படி சால்வ் பண்றதுதான் பெஸ்ட் வே. ஸோ இந்த இதுக்கு உங்களோட மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. உங்க மைண்ட் வந்து அந்த கால்குலேஷனை பார்த்த உடனே இது கஷ்டமான கால்குலேஷனாங்கிறது வேலிட் பண்ண தெரியணும் இமிடியேட்டா. ஓகே ஓகேவா? இல்லைன்னா இப்படியும் போடலாம் சார். ஏக்கு பதிலா 32 அப்படின்னு போட்டும் அப்படி போட்டாலும் டக்குன்னு வந்துருது சார். The ratio. புரியல. ஏக்கு பதிலா அந்த சரி. 32 96 அந்த 96 அப்படி போட்டாலும் வருது இல்ல சார். எப்படி போட்டாலும் 96 ஸ்கொயர்னு வரும். இப்போ 96 அடிச்சோம்னா 288 இன்ட்டு 3 வரும். இந்தாண்ட 96 32 அடிச்சோம்னா இந்தாண்ட 3 வரும். அப்படி 3க்கு 3 கேன்சல் ஆகி 2 பக்கம் ஈக்குவலா வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன கேட்டா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண, உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரிஞ்சதா? நமக்கு 96 ஸ்கொயர் வரணும், ஏவும் பியும் இங்க வந்து ஏவும் சி இன்ட்டு பண்ணா நமக்கு 96 ஸ்கொயர் வரணும். அப்படின்னா நமக்கு இங்க 24 இருக்கு, 24 கூட 4 இன்ட்டு பண்ணாதானே 96 வரும். ஏவும் சியும் இன்ட்டு தானே இருக்கு. அப்புறம் இங்க இன்ட்டு 4 பண்ணோமா இங்க டிவைட் பை 4 பண்ணாதானே, ஏன்னா இந்த இதுல இருந்து இந்த 4 எடுக்க முடியும். மேல 4 இன்ட்டு பண்ணா கீழே டிவைட் பை 4 பண்ணணும் ஒரு நம்பர், அப்படிதானே?
சார். அப்ப இது இன்டு 3 டிவைடட் பை 3 போட்டா 96 ஸ்கொயர் வரும். முதல்ல டிவைட் ஆகுற மாதிரி இந்த நம்பர் இருக்கான்னு பார்க்க 74 4 டிவைட் ஆகாது. அப்புறம் ஆப்ஷன் ஏ கிடையாதுன்னு இது பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க அடுத்து பார்க்க 32 இருக்கு. 32 கூட 3 இன்ட்டு பண்ணா 96 வரும். அப்புறம் இங்க வந்து 3 டிவைட் பண்ணிடணும். 3 டிவைட் பண்ணா நமக்கு 96 வரணும் இங்க ஆன்சர். அப்புறம் 9 3 27 6 18 வருது. அப்புறம் 32 இன்ட்டு 3 96 இங்க ஒரு 96 ஸ்கொயர்னு வந்துருது. அப்ப அதான் ஆன்சர் கரெக்ட். அதே மாதிரி இங்க பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க 42 போனா 96. அப்புறம் இங்க 2ஆல இன்ட்டு பண்ணணும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா நமக்கு என்ன 96 வரும். 2 16 42 8 84 தான் வருது. அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. புரியுதா நான் சொல்ல வர்றது? ஆமா, இது 6 மல்டிபிள் பண்ணோம் டிவைட் பை 6னா டிவைட் ஆகாது ஆப்ஷன் டி. இந்த மாதிரி தான் நீங்க ஆப்ஷன்ல இருந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி அதை ஸ்பிளிட் பண்ணி ஒரு இதுல இன்ட்டு 3ஆல பண்ணீங்கன்னா அதை டிவைட் பண்ணி 3 பண்ணா நமக்கு 96 வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணணும். ஓகே ஓகே. அடுத்து if 4 distinct positive numbers a b c and d in the order given or in proportion then which of the following option is not correct அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஏபிசிடி 4 நம்பருமே ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. ஓகே, ப்ரொபோர்ஷனேட் வேல்யூல இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏ இஸ்டு பி, சி இஸ்டு டி, சாரி ஏ இஸ்டு பி, சி இஸ்டு டி. ஸோ இந்த மாதிரி 4மே வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட் இதா இருக்கு. இப்படி இருக்கும்போது இதுல வந்து எந்த ஆப்ஷன் வந்து வராது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஒண்ணுன்னா பாருங்க. இப்போ பிடிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஏ டிசி. அப்புறம் பிஏ டிசின்னு பாருங்க. பிஏ டிசி அப்படிதானே? பிஏ டிசி. அப்புறம் இங்க வந்து சேம் அந்த ஆரோ வந்து சேமா இருக்கா? ஒரே டைரக்ஷன்ல தானே போகுது. பில இருந்து ஏங்கிறது என்ன டைரக்ஷன்ல போதோ அதே தான் டியும் சியும் டைரக்ஷன்ல போகுது. அப்படின்னா ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. பி பை ஏ equal to d by c. அப்ப நமக்கு என்ன வரும்? BC equal to AD வருமா? அதே மாதிரி தான் இங்க நமக்கு தெரியும்ல AD equal to BC ன்னு. அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? புரியுதுல? AD BC ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, சாட்டிஸ்ஃபை ஆகுதுல்ல? அப்படின்னா இது கரெக்ட் தானே? ஆனா நம்ம இதை வந்து இப்படி செஞ்சு பார்க்க தேவையில்ல. இந்த டைரக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. புரியுதா? ஓகே தானே? ஓகே. அடுத்து பாருங்க. அப்ப நமக்கு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது கரெக்டா இதாகுது. 2வது ஆப்ஷன் பாருங்க, சிடி பிஏ. அப்ப சிடி பிஏன்னு பாருங்க. சிடி பிஏ ரெண்டு வந்து டைரக்ஷன் வந்து எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்புறம் இது கிடையாது. ஓகே, அப்புறம் ஆப்ஷன் பி கிடையாது. அப்படின்னா அதுதான் ஆன்சர் கரெக்ட். புரியுதுல நான் சொல்ல வர்றது? எஸ் சார், எஸ். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, சி பை டி, பி பை ஏ. அப்புறம் நமக்கு என்ன வரும்? ஏசி ஈக்குவல் டு பிடின்னு வரும். நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஏடி ஈக்குவல் டு பிசின்னு தானே வரணும். இதானே எக்ஸாக்ட் ஆன்சரு. சாரி, எக்ஸாக்ட் ஆன்சர். அப்படின்னா இது தப்பு தானே? அப்புறம் ஆப்ஷன் பி தப்புன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனா அதுக்கு இந்த டைரக்ஷனை வச்சு நீங்க எலிமினேட் பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. அந்த டைரக்ஷன் அதை வச்சு நீங்க சொல்லிடலாம். அதுக்காக தான் இந்த சம்ம எடுத்தேன். ஓகே, அடுத்தது பாருங்க. டிசிபிஏ, டிசிபிஏ, டிசிபிஏ டைரக்ஷன் வந்து சேமா இருக்கா? ஆமாங்க. அப்படின்னா கரெக்ட். அதே மாதிரி அடுத்து பாருங்க, ஏசிபிடி, ஏசிபிடி டைரக்ஷன் வந்து சேம் தானே? அப்படின்னா கரெக்ட். ஓகே,
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாத்துருங்க இந்த டைரக்ஷனை வச்சு. ஓகே, புரியுதுல்ல நான் சொல்ல வர்றது? புரியுதுங்க சார். ஓகே, அடுத்து ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இது ரொம்ப இதெல்லாம் கிடையாது, இது நார்மலா உள்ளதுதான். இருந்தாலும் சொல்லிடுறோம் ஒரு ஓவரா. இப்போ வந்து இந்த டிகிரின்னு சொல்லுவாங்கல்ல, டிகிரினா என்ன அர்த்தம்னா இங்க வந்து ஏ அண்ட் பி அதோட ஹையஸ்ட் டிகிரி என்ன, இதுக்கு வந்து ஏ பவர் 1 இருக்கிற அர்த்தம், இங்க பி பவர் 1 இருக்கிற அர்த்தம், அப்படிதானே? ஆமாங்க. அதே மாதிரி இங்க ஏ பவர் 1 இங்க பி பவர் 1 இருக்கிற அர்த்தம். அப்படின்னா இதுல பிளஸ்ல இருக்க சொல்லி நமக்கு டிகிரி வந்து என்னது, ரெண்டையும் பிளஸ் பண்ணதுல டிகிரி 1 தானே வரும், கீழையும் டிகிரி 1 தானே வரும். ஆமா சார். அப்படின்னா இந்த டிகிரி கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ நம்பர்ல தானே ஆன்சர் வரும். புரியுதா? நமக்கு ரேஷியோனா என்ன, ஏ பி 7/3 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அந்த நம்பர் அது என்னவா இருந்திருக்கும், 7x 3x தானே இருந்திருக்கும். அதோட உண்மையான வேல்யூ கூட எக்ஸ ஏதோ ஒரு எக்ஸ ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா அதோட எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துடும், அப்படிதானே? ஆமாங்க. 7x 3x தானே அதோட எக்ஸாக்ட் நம்பர்னு சொல்ல பார்த்தா 7x 3x தானே எடுத்துக்கிடுவோம், இல்லையா? அப்படின்னா இங்க பாருங்க, 7x போட்டா என்ன வரும், 35x வருமா? ஓகே, அதே மாதிரி 3 into b னா 3x என்ன வரும், பிளஸ் 9x வருமா? டிவைடட் பை அதே மாதிரி என்ன வரும், 49 x மைனஸ் 4b னா 12 x. அப்புறம் இந்த x வந்து காமனா எடுத்தா ரெண்டு இதுக்கும் கேன்சல் ஆயிரும், அப்படிதானே? அப்படிதானே? x காமனா வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும், 35 பிளஸ் 9 எத்தனை, 44. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ காமனா வெளியே எடுத்துட்டோம்னா 49ல 12 போகுதா எத்தனை, 37. இப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் தானே ஆன்சரா வரும். ஆமா சார். அதனால நம்ம டைரக்டா ரேஷியோ போட்டுருவோம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டிகிரி வந்து மேலையும் 1 கீழையும் 1ன்னு வருதா, அப்புறம் பிளஸ்ல இருக்க சொல்ல அப்படியே தான் வரும். அப்புறம் அதுக்கும் இந்த கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் வரும். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின். இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து டிகிரி 2 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் டிகிரி 2 இருக்கு. இங்க ஒரு ஏக்கு வந்து 1 டிகிரி, அதே மாதிரி பிக்கு வந்து பவர்ல என்ன இருக்கும், 1 இருக்கும், அப்படிதானே? அப்படின்னா இந்த பவரை வந்து பிளஸ் பண்ணா ஏ பவர் 1 பிளஸ் பி பவர் 1 ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன வரும், 2ன்னு மாறிடுமா? மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு, மல்டிபிளிகேஷன் பவரை வந்து பிளஸ் பண்ணுவோம், அப்படிதானே? அப்படின்னா 2ன்னு மாறிடும். அப்புறம் டிகிரி வந்து இப்ப மேல வந்து ஹையஸ்ட் டிகிரி 2, அதே மாதிரி டினாமினேட்டர் ஹையஸ்ட் டிகிரி 2னா நமக்கு எக்ஸாக்டா ஆன்சர் என்ன வரும், நம்பர்ஸ்ல தானே வேல்யூ வரும். ஏன்னா நார்மலா x2 காமனா அப்படின்னா கேன்சல் ஆயிருந்தானே, இங்க எக்ஸ் கேன்சல் பண்ணாமல. புரியுதுல்ல? எஸ் சார். வேற யாருக்கும் புரியாம இருக்கா? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. அதாவது ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இந்த 7x 3x வச்சு சொன்னோம்ல, அந்த டிகிரி ஏக்கு வந்து 1 டிகிரி ஏ பவர் தான் இருக்கு, பி பவர் 1 தான் இருக்கு. அதே மாதிரி ஏ பவர் 1 இங்கேயும் பி பவர் 1 தான் இருக்கு. அப்புறம் இந்த டிகிரி வந்து மேலேயும் ஹையஸ்ட் டிகிரி வந்து 1 தான், அதே மாதிரி கீழே வந்து ஹையஸ்ட் டிகிரி 1 தான். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து நம்பர்ஸ்ல தான் வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் 44-37 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 47-37. அதுல வந்து ரேஷியோல இருக்குன்னு சொல்ல முடியாது, அது எக்ஸாக்ட் ஆன்சர். புரியுதா? அதே மாதிரி இங்க வந்து டிகிரி இருக்குல்ல, a² 3p² இருக்கு. அதே மாதிரி இங்க a², இங்க a பவர் 1 p பவர் 1. அப்புறம் இந்த டிகிரியை பிளஸ் பண்ண மல்டிபிளிகேஷன்ல பிளஸ் பண்ண சொல்ல என்ன, 1 + 1
2ன்னு ஆயிரும். அப்படின்னா மேலையும் ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 தான், கீழையும் ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 தான். அப்புறம் இந்த 2க்கு 2க்கு கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸாக்டா 25/7 தான் வரும், ரேஷியோல இருக்காது. எக்ஸாக்ட் ஆன்சரே அதுதான். ஆனா அதே இது இங்க பாருங்களேன், a³ 4b² இருக்கு, இங்க 5a² - 2b³ இருக்கு. அப்புறம் இங்க வந்து நம்ம நார்மலா வந்து என்ன ஹையஸ்ட் டிகிரி வந்து ஸ்கொயரை மட்டும் தான் வெளியே எடுக்க முடியும். இந்த ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்தோம்னா நமக்கு இங்க ஒரு ஹையஸ்ட் டிகிரி வந்து இங்க ஒரு டிகிரி இருக்கும், இங்க 0ன்னு இருக்கும். அப்படித்தானே? அப்படின்னா பிளஸ் பண்ண சொல்ல நம்ம சேம் டிகிரியை மட்டும் தான் பிளஸ் பண்ண முடியும். டிகிரி ஒண்ணு கூடயும் ஒண்ணு குறையும் இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ண முடியாது. x² பிளஸ் எக்ஸையும் நம்ம டைரக்டா பிளஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி இப்ப x² பிளஸ் 2x² டைரக்டா பிளஸ் பண்ண முடியுமா? இது பண்ணலாங்க சார். பண்ணலாம். 3x². அதே கான்செப்ட் தான் நான் சொல்றேன். இங்க வந்து a³ 4b² இருக்குல்ல, இங்க இந்த ஏவையும் பியும் ஒரே நம்பர்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்னே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது வேற வேற இருக்கிறதுனால நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ரேஷியோல வந்து அதை ஒன்னாவே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த டிகிரி மாற சொல்ல இது ரெண்டையும் பிளஸ் பண்ண முடியாது தானே? அப்படியே இந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் இத வந்து பண்ணவே முடியாது. நமக்கு டிகிரி வந்து ரெண்டுக்குமே வந்து சேமா இருக்கணும். புரியுதா? மேல என்ன டிகிரி இருக்கோ அதே டிகிரி கீழே இருக்கணும். அப்பனாதான் அந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். அதான் எக்ஸாம்பிள் x² + 2x² பண்ணலாம், ஆனா x² + x பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? சம்ல சால்வ் பண்ண சொல்ல உங்களுக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. x and y are two numbers having opposite signs such that x² is to y² is equal to 49 is to 64. What is the value of 5x - 6y 6x - 7y? ஆன்சர் என்ன? நீங்களே போட்டுடலாமே மைண்ட்லயே. இந்த ஒரே நிமிஷம். ஆப்ஷன் டியா? எஸ் 83 98 83/98 சார். ஆப்ஷன் டி தான் எனக்கும் வருது. ஆப்ஷன் டியா இருக்கலாம், பாப்போம். ஓகே, ஒண்ணு சொல்லிட்டான், இந்த ஆப்போசிட் சைடு சொல்லிட்டாங்கல்ல. அப்பனா x/y வந்து என்ன வரும் நமக்கு? 7ன்னு எடுத்துக்கலாம், y வந்து -8ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா -8 × -8 என்னது? 64. y² எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் சைனு. அப்புறம் இந்த ஸ்கொயர் கேன்சல், இந்த ஸ்கொயர் கேன்சல் 7 - 8ன்னு வரும். x = 7, y = -8. இல்லைன்னா x = -7, y = 8ன்னு கூட நீங்க எடுத்தாலும் ஆன்சர் ஒன்னாதான் வரும். அப்ப நீங்க சப்ஸ்டிட் போட்டு பாருங்க. x-க்கு 7 போடுங்க, x-க்கு 7 போட்டோம்னா என்ன வருங்க? 7 35. அதே மாதிரி y-க்கு என்னது? -8. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் 6 × 8 48. அப்புறம் என்ன ஆன்சரு? 35 + 48 83. இதுக்கப்புறம் நீங்க இதை செஞ்சீங்களா? இது தேவையில்ல சார். தேவையில்ல. 83ங்கிறது 83யோட ஃபேக்டர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்புறம் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்க இந்த இதை சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரேஷியோவை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கணும். 83 நம்ம ஃபர்ஸ்ட் இது 83 பார்க்க சொல்ல இங்க எல்லாத்தையும் 83ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், டைரக்டா இங்க போயிடலாம். இதே 83 இல்லாம இங்க 88 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இங்க 88ஓட ஃபேக்டர் வந்து 44 இருக்கு. அப்புறம் நீங்க அடுத்தது வந்து செஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். இங்க ஒருவேளை வர்ற ஆன்சர் வந்து ஒருவேளை இங்க வந்து 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 12 வருச்சுன்னா 3 × 12, சாரி 12 இல்ல,
6ன்னு வச்சுக்கிறோம். புவி 2 6, இங்க 44:3 வருமா? ஆமா சார். அப்பனா இந்த மாதிரி பாசிபிலிட்டி காமனா டிவைட் ஆகி ஆன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்பனா அதோட ஃபேக்டர்ல இருந்தா நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். ஆனா அந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. அதோட ஃபேக்டர்ல ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லைன்னா நீங்க டைரக்டா அந்த இதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸ்மார்ட்டா இப்படிதான் யோசிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே ஓகே சார். புரியுதுல்ல? சார் -8 போட்டிருக்கீங்களே சார், ஆமா. அது எதனால சார் போட்டிருக்கீங்க? அது கரெக்டா வர்றதுக்காக போட்டிருக்கீங்களா சார்? பிளஸ்ல வர்றதுக்காக? ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்காங்கல்ல. 7 மட்டும் நீங்க பிளஸ்ல போட்டிருக்கீங்க. கொஸ்டின்ல வந்து x and y are the two numbers having opposite sign. ஒன்னு பாசிட்டிவா இருந்தா இன்னொரு நெகட்டிவா இருக்கும். ஓகே சார், ஓகே சார். ஓகேவா? நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இங்க -7 the whole square எடுத்தா இங்க +8 the whole square எடுத்துக்கலாம். எது போட்டாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு சேமா தான் வரும். சரிங்க சார். ஓகே, புரியுதா? புரியுது சார். ஓகே, அடுத்து இந்த கான்செப்ட் 1. A:B 9:5, B:C 11:7. அப்பனா ABC என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படிதானே? நீங்க நார்மலா எப்படி பண்ணுவீங்க? இந்த மெத்தட்ல தானே பண்ணுவீங்க. A 9:5 11:6 போட்டு இங்க வந்து 5 இந்த நம்பரை வந்து இங்கேயும் அதே மாதிரி இந்த நம்பரை வந்து இங்கேயும் போடுவோம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிடுவோம். அப்படித்தானே? 9 × 11 99, 5 × 11 55, 5 × 7 35. ஸோ ஒரு 3 ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா, சாரி, ஏபிசிங்கிற 3 ரேஷியோ வந்து 2 ப்ரொபோர்ஷனேட்ல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிருப்பீங்க. அப்படிதானே? ஆனா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா மைண்ட்லயே போடணும். ஓகே, மைண்ட்லயே போடணும். அதை பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி ஆர்டர்ல தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 5 × 11 A:B:C அப்படின்னு போட்டுக்கிடணும். இந்த 5 × 11 இருக்குல்ல, ஆமா சார். இந்த ரெண்டுக்குமே உள்ள வேல்யூ இருக்குல்ல, இந்த ரெண்டுமே இந்த 5 × 11 தான் B யோட ஆன்சர். அப்பனா இங்க 5 × 11 போட்டணும் B யோடது. ஓகே, 5 × 11. அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் இந்த 11 வந்து இந்த 9ஓட இன்ட்டு பண்ணணும். இந்த 11 இந்த 9ஓட இன்ட்டு பண்ணி ஏக்கு போட்டணும். 9 × 11. அதே மாதிரி இந்த 5 இந்த 7ஓட இன்ட்டு பண்ணி C ல போடணும். 5 × C 5 × 7. ஸோ 9 × 11 99, 5 × 11 55, 5 × 7 35. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து மைண்ட்லயே போட்டு நீங்க டைரக்டா இந்த ஆன்சர் எழுதணும். ஓகே சார். ஓகேவா? இனிமே இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமுக்கு. நான் இனிமே நம்ம சால்வ் பண்ணதுல மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இப்படிதான் சால்வ் பண்ணுவேன். அதனால நீங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். இந்த மாதிரி நீங்க டைம் வேஸ்ட் ஆகும், அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். ஓகே, என்ன பண்ணணும் திருப்பி ஒரு திருப்பி நான் ரீகால் பண்றேன். ஓகே, முதல்ல என்ன பண்ண போறோம்? இந்த உள்ள உள்ள வேல்யூ 2 A:B:C எழுத போறோம். உள்ள உள்ளது 5 × 5 11 55. அதுக்கப்புறம் இந்த 5 இருக்கு, இந்த 11 இருக்குல்ல, இந்த இடத்துல உள்ள 11 இந்த 9 கூட வரணும். ஓகே, 11 × 9 99, அதை வந்து A கூட போட்டுறணும். அதே மாதிரி இந்த உள்ள 5 வந்து இந்த 7ஓட இன்ட்டு பண்ணும். 5 × 7 35. ஸோ இந்த மாதிரி நீங்க மைண்ட்லயே போட்டு A:B:C என்னன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடணும். இனிமே இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்து A:B:C இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரு 5 ABCD 5 இது வரை கொடுத்திருந்தாங்க, இல்ல 4 இது வரை கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப்ல தான் போட முடியும். ஓகே, இந்த ஸ்டெப்பை தான் நீங்க இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் தெரியும் தானே? நார்மலா தெரிஞ்சிருப்பீங்கல்ல? சொல்லணுமா? எஸ் சார். சொல்றேன், இல்லன்னா ஒரு தடவை சொல்லிட்டு போயிரும். ஓகே. ABCDE. ஓகே, A:B என்ன 3:2 அப்படிதானே? A:2 அப்படின்னா 3:2 போட்டுற வேண்டியதான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? BC வந்து 5:6 கொடுத்திருக்காங்க. அப்படின்னா Bக்கும் Cக்கும் 5 6. அப்படின்னா இந்த Bக்கும் Gக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்பா எழுதணும்.
அடுத்தடுத்த வரி லைன்ல எழுதுற மாதிரி அப்படி எழுதணும். அடுத்து 7:1. அப்புறம் C20க்கும் 7:1. அடுத்து டிக்கும் இக்கும் 4:9. 4:9. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த இதுல இங்க லாஸ்டா இருக்கிறது இந்த 2 தானே. இந்த 2 நம்பரை இந்த 2 வந்து அடுத்த எல்லா வேல்யூலையும் போட்டுருங்க. 2 2 2. அதே மாதிரி இங்க வந்து இந்த 5 இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடும் போட்டுருங்க. அப்படியே இன்ட்டு பண்ணணும். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இந்த 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த 7 எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க 4 எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணாதான் நமக்கு ஆன்சர். 3 × 5 20 எத்தனை 15. 15 × 28 என்ன? அதுக்கு விட I2 இப்போ இந்த மாதிரி விஷயத்துல என்ன எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்னா I2 10. I2 10 போயிடும். மீதி 7 14. 14 × 3 42. 42 ஹலோ 2 காமனா இருக்கு கேன்சல் பண்ணலாம்ல. காமனா இருக்கிறது கேன்சல் பண்ணலாம். சாரி காமனா இருக்கிறது கேன்சல் பண்ணணும். அது சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா. தேங்க்யூ. இதுல இருக்கிறது என்ன இருக்குன்னா காமனா இருக்கிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். காமனா சேம் மல்டிபிள் இருக்கிற மாதிரி இருக்கிறதா எல்லாத்தையுமே. அப்படின்னா இங்க பாருங்க எல்லாருமே 4ஆல டிவைட் ஆகுமா? இது எல்லாமே இன்டில் இருக்கிற மாதிரி என்ன எல்லாம் இன்டில் இருக்கிற மாதிரி. அப்படின்னா எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். ஒரு நாங்க கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 2ஐயும் இங்க ஒரு 3 கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 2 இங்க ஒரு 3ஆல கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. அப்படிதானே? இதுக்கப்புறம் எதுவுமே காமனா எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இன்ட்டு பண்ணி போட்டுருங்க. 7 5 35. 35 × 3 105. 105. 7 5 35. 35 × 2 I2 10. 10 × 7 70. 7 6 42. 42 × 2 84. அடுத்து 4 3 12. 9 3 27. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே. ஆனா A:B:C நான் இதுதான் அடிக்கடி கொஸ்டின்ல நிறைய கொஸ்டின்ல இருக்கும். அப்பனா இதை வந்து நம்ம இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த மாதிரி அப்ரோச் பண்றதுதான் பெஸ்ட். ஓகே ஓகே சார். ஓகே. அடுத்து இதான் நீங்க சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். A:B:C தான். ஆன்சர் என்ன? என்ன இவ்வளவு நேரம்? ஒரே ஒரு நிமிஷம். டி சார் ஆன்சர். ஆப்ஷன் டி. பார்க்கலாம், செக் பண்ணுவோம். எப்படி பண்ணீங்க? எனக்கு அதான். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணாத மாதிரியே தான் சார் பண்றோம். அந்த மாதிரி இதை வந்து டைரக்ட் ஆன்சருக்கு நீங்க அந்த மாதிரி அப்ரோச்சுக்கு போடக்கூடாது. அதுக்காக சம் எடுத்தது. இதுக்குமே நீங்க அதை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவை? A:B:C தான் தேவை. A:B வந்து 9:14 தானே. அப்புறம் கண்டிப்பா A:B வந்து 9:14 தான் இருக்கும். அப்புறம் இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த முதல் 2 நம்பரும் 9:14. ஏவும் B 9:14 இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும். அப்புறம் 9:112 இது கிடையாது. அடுத்தது பாக்கீங்க 9:14 இருக்கான்னு பார்க்க போறீங்க. அப்புறம் 14 இருக்கு, இது 7ஆல டிவைட் ஆகணும். அப்படிதானே? ஆமா. 9:14 இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இங்க பாருங்க 8 × 89 72 பிரிச்சிடலாமா? அதே மாதிரி இங்க இந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகணும் தானே. அப்படிதான் இங்க வந்து கரெக்டா வரும். ஆகாது, அது டிவைட் ஆகாது. அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 9:112 வந்து கரெக்ட். 112 9:112 தப்பு தானே. 9 நமக்கு 14 இருக்கணும். அப்புறம் இது தப்பு. இங்க பாருங்க 72 112 பாருங்க 9:14. 9:8 72. அதே மாதிரி 14 × 8 112. அப்புறம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சூஸ் பண்ணிட்டு போயிடணும். ஆமா சார், நான் அப்படிதான் போடுவேன். அது வந்து எதுக்கு வரும் தெரியுமா? நான் சொன்னது அந்த மாதிரி வந்து எதுக்கு வரும்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல யூஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டைரக்ட் ஆன்சர்ல வராது. அதை எடுத்து அதை வச்சு இன்னொரு ஸ்டெப் செய்வோம். இல்ல புதுசா ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்தா தப்பு இல்ல. ஆனா பெஸ்ட் அப்ரோச் இதுதான். ஓகே. இல்ல நான் எப்பயுமே அப்படிதான் எடுப்பேன். 9:2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்து B:C வந்து இருக்கான்னு பார்க்கணும். 16 7 ஒரு 7 6 42 7 49 அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். ஏதாவது 1 2
இதுல 2 ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டா வந்துச்சுன்னா அடுத்து இந்த 2 B/C வந்து வச்சு எலிமினேட் பண்ணலாம் அந்த 2 ஆப்ஷனை. ஓகே சார். புரியுதுல? மத்த எல்லாத்துக்கும் புரியுதா நான் சொல்ல வர்றது? எஸ் சார் புரியுது. ஓகே. ஒருவேளை புரியலட்டா சொல்லிருங்க யாருக்கும். அடுத்து A/B B/C. சோ A/B B/C C/Dன்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்தா என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? கிராஸ் மல்டிப்ளை போட்டு சொல்லியிருக்கேன். ஆமா 5/3. இதுக்கு இது பண்ணா 8/7. 21/10. ஓகே. சோ இதை வந்து நம்ம எப்படி ABCD 5/3 8/7 இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் எவ்வளவு ஆகும்? ரொம்ப நேரம் ஆயிரும்னா. ஆமா. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் AB வந்து 5/3 இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. 24. ஸோ ஆப்ஷன் ஏ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. அப்புறம் அதை அப்படியே வச்சுக்கிடணும். ஓகே. அடுத்து பாருங்க 6/8 வந்துருது. அப்புறம் இங்க 5 வர மாட்டேங்க. அப்புறம் ஆப்ஷன் பி கிடையாது. அப்படிதானே? ஆமா எங்கேயுமே 5 வராது. அப்புறம் இங்க எதுவுமே 5ஓட மல்டிபிள் இல்ல ஏங்கிறது. அப்புறம் இது மட்டும் 5ஓட மல்டிபிள் இருக்குன்னு ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிடலாமா? எஸ் சார். பண்ணிடலாமா? ஆமாங்க. பண்ணலாம். இதுதான் நீங்க யோசிக்கணும். இப்படி இந்த இதுதான் பெஸ்ட் அப்ரோச். ஸோ அந்த டாக்டிக்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம டாக்டிக்ஸை யூஸ் பண்றோம்னு தான் இருக்கு. ஓகே. சும்மா நம்ம கத்துக்கிட்டதை வந்து எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணணும்னு இல்லை. அதை வந்து பெஸ்ட் அப்ரோச் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் அப்ரோச்சை கொடுக்கணும் சம்முக்கு. அதான் நல்ல சால்வ் பண்ற மெத்தட். ஓகே. மத்த எல்லாத்துக்கும் புரிஞ்சு நான் ஆப்ஷன் ஏவை ஏன் சூஸ் பண்ணுன்னு புரியுது சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகே. அடுத்து இது 9 வருஷமா அடுத்து இந்த கான்செப்ட் 4A ஈக்குவல் டு 5B ஈக்குவல் டு 8C. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும்? அந்த ரேஷியோ A/B/C ரேஷியோ கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம் வந்து கீழே என்னது வரும்? எல்சிஎம் வந்து 4 5 8க்கு 40 தானே? 40. ஸோ 40ஆல எல்லாத்தையும் போட்டு இந்த 4ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான். அப்பனா 4ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 10. இங்க 8, இங்க 5. அப்புறம் 10:8:5 அப்படின்னு டைரக்டா A/B/C எழுதணும். ஸோ 4A ஈக்குவல் டு 5B ஈக்குவல் டு 8C இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த 4A இருக்குன்னா அந்த 4ஆல இந்த எல்சிஎம் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா அதான் ஏவோட இது. அதே மாதிரி எல்சிஎம் கூட இந்த 5B இருக்கு. அப்படின்னா 5ஆல டிவைட் பண்ணா அதான் பியோட ஆன்சர். அதே மாதிரி 8C இருக்கு. அதாவது எல்சிஎம் கூட இந்த 8ஆல டிவைட் பண்ணா சியோட ஆன்சர். ஓகே. புரியுதா? எஸ் சார். புரியுதா? புரியுது சார். சோ இந்த மாதிரி தான் இதை வந்து டைரக்டா இதை வந்து நீங்க இந்த எழுதிடணும். ஒருவேளை பெரிய எல்சிஎம் வருது அப்படின்னா தான் நீங்க செஞ்சு பார்க்கணும். எல்சிஎம் வந்து நியரஸ்டா இருக்க ஒரு ஹோல் நம்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைண்ட்லயே போடுறது ஈஸி தானே? ஆமா சார். ஓகே. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நைட் டியூட்டியே ஒரு பெர்டிஷன் மட்டும் போட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரிங்க.
ஓகே ஓகே பாத்தீங்களா ஆன்சர் என்ன? ஹலோ சார் Hello? சி ஆப்ஷன். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். எப்படி போட்டீங்க? எனக்கு அதான் வேணும். இந்த அப்ரோச் என்ன? சார் 15x ஒரு equal to 8 years 24y x by y ம்? அப்படின்ட்டு அடிச்சு போட்டேன். புரியல. 15x equal to 24 வாங்கிவாங்க சார். அப்படியே 3 ஆல் அடிச்சிட்டேங்க. x by y is equal to நோட்டு அந்த மெத்தட்ல போட்டேன். நாலால அடிச்சுக்கலாம் I3 15 M1 24 அப்படின்னா XY ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்? 8:5 இருக்குமா? ஆமா. அப்பனா நமக்கு வந்து ஆப்ஷன் பி கிடையாது சூஸ் பண்ணிடலாமா? ஆமா. ஏக்கும் பிங்கு பாருங்க, ஏ வந்து 5ஓட மல்டிபிளா கண்டிப்பா இருக்கணும். அப்படிதானே? அப்பனா ஏவோட 5 24 வந்து 5ஓட மல்டி சாரி பி வந்து ஒய் எக்ஸிஸ்ட் ஒய் தானே? கரெக்டா தானே போட்டிருக்கேன்? பாருங்க. அப்படின்னா ஒய் வந்து 5ஓட மல்டிபிள் இருக்கணும். அப்படின்னா 24 கிடையாது 5ஓட மல்டிபிள். அப்படின்னா ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாமா? ஆமா. அதே மாதிரி எக்ஸ் வந்து 8ஓட மல்டிபிள் இருக்கணும். ஆனா இங்க 8ஓட மல்டிபிள் தான் இருக்கு. அப்படின்னா 8:5 இருக்கான்னு பாருங்க. நான் இங்க பாருங்க, நான் 8:5 இருக்கா? இல்ல. 15 இங்க என்னாங்க 32. அப்படின்னா இது காமனா இருக்கணும். மத்த இது 4 3 இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து 32 20 இருக்கு. இங்க பாருங்க, நான் 4 × 5 இங்க 8 × 4. அப்படின்னா 4க்கு 4 கேன்சல் ஆகி 8:5 ஆப்ஷன் சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க 5 × 3 8 × 3. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் நம்ம? அடுத்து 4 பார்க்கலாம். 4 32 3 24. அப்படின்னா ஒய்க்கு ஒய் 4 இருக்கணும், இசட் வந்து 3 இருக்கணும். ஒய் 4 இசட் 3. அப்படின்னா ஒய்க்கும் இசட்டுக்கும் 4:3 இருக்கானு இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணணும். ஆப்ஷன் சியும் டியும். அப்படின்னா 4:3 பாருங்க, இங்க 4:3 இருக்கு. 4 5 20 3 5 15. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஆமா சார். சி. ஆப்ஷன் டி யாரா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். இதுக்கு வந்து நான் இந்த இது நான் வந்து ஏன் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அந்த இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் வந்து பிக்சர் அண்ட் அலிகேஷன் இன்னும் வேற வேற சம்முக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் டைரக்ட் ஆன்சரா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு போயிடணும். புரியுதா? ஓகே சார். ஓகே. இங்க பாருங்க, A:B:C 2:3:5 then the ratio வந்து is equal to அவ்வளவுதான். A:B A/B B/C C/A கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள ரேஷியோ AB வந்து என்னது 2:3 2/3 போட்டுடலாமா? அதுக்கடுத்து BC பாருங்க, BC வந்து 3:5 அப்புறம் 3/5. அதுக்கப்புறம் C/A அப்புறம் C/A என்ன அர்த்தம்? CA 5/2 5/2 அவ்வளவுதான். இதோட இது கேட்டிருக்காங்க. அப்படிதானே? இதே இது வந்து பெரிய நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா இது பண்ணிருங்க. இது சின்ன நம்பரா இருந்ததுன்னா நீங்க டைரக்டா எல்சிஎம் கண்டுபிடிச்சே போட்டுடலாம். அப்படிதானே? இதே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? 2 10 10:9 ஏவும் பி 10:9 இருக்கும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் நமக்கு ஆப்ஷன் சி கிடையாது. ஏன்னா 10ங்கும் போது ஆப்ஷன் சியும் கிடையாது டியும் கிடையாதுன்னு நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 10ஓட மல்டிபிள் இருக்கணும். அப்புறம் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுல தான் இருக்க முடியும். அதே மாதிரி பி வந்து 9ஓட மல்டிபிள் இருக்கணும். அப்படின்னா கரெக்டான ஆன்சர். புரியுதுல? ஆமா சார். எப்படி சூஸ் பண்றேன்னு? ஓகே சார். புரியுதா? புரியுது சார். சோ இந்த இது பண்ணி போடணும். ஓகேவா? இதான் பெஸ்ட் அப்ரோச்சா இருக்க முடியும். இல்ல இது சின்ன நம்பரா இருக்கா, இங்க டைரக்டாவே போட்டுடலாம். இங்க என்னது 30 தான் இது. அப்படின்னா 30 எல்லாத்தையும் இது பண்ணும். 1 3 3 இங்க 1 3 3 5 2 20. அதே மாதிரி இங்க ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30 6 3 18. அதே மாதிரி இங்க Y 2 2 15 2 30. அப்புறம் 15 × 5 75.
அரமுன் 18 சாரி அரமுன் 8ன்னு போட்டு அரமுன் 18. ஓகே ஆமா. இந்த மாதிரி நீங்க சின்ன நம்பர் வச்சுலாம் நீங்க இப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுக்கும் ஒரே டைம் தான் ஆக போகுது. ஒருவேளை பெரிய நம்பர்ஸ் ஆப்ஷன்ல வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணா அந்த மாதிரி சால்வ் பண்றதுதான் ஈஸி. ஓகேவா? ஓகே சார். ஓகே. கான்செப்ட் 6 எவ்வளவு சம் இருக்கு, நிறைய சம் இருக்கோ, முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த மாதிரி இருக்குல்ல ஏ, அதாவது a by b, a by 5 equal to b by 11, c by 19 கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து a is to b is to c என்ன ஆன்சரா வரும்? அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். என்ன இருக்கோ அதான் ஆன்சர். 5 11 19 தான் ஆன்சர். ஓகே ஏக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் ஏ ஓடது, பிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் பி ஓடது, சிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் சி ஓடது. ஓகேவா? நீங்க டைரக்டாவே இப்படி எழுதிடலாம். இந்த இது கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கணும். ஓகே அடுத்து இந்த சம்ம பாருங்க, இதை பாருங்க. 4a by 5 12b by 7 equal to 9 by 11. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கலாம். கொண்டு வருவதற்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும்? 4 2 9 4 12 9 அதுக்கு மேல உள்ளதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கணும். ஆமா. ஓகேவா? ஓகே சார். ஏன் அப்போ மேல உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் புரியுதா? புரியுது சார், புரியுது. ஏன் மேல உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம்? கீழே வரும்போது இதாகும் சார். இந்த கீழே இல்ல, மேல உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்தாதான் கரெக்டா வரும். எத்தனை வரும்? 4 36 வரும். அதாவது மேல உள்ளதுக்கு எல்சிஎம் எடுத்தாதான் மேல எல்சிஎம் கீழே போட்டு அது டிவைட் பண்ண முடியும். அப்புறம் மேல உள்ளது எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? கீழே எடுத்தா ரொம்ப நியூமரேட்டர்ல உள்ளதுக்கு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஆமா. டினாமினேட்டர். ஆமா. எல்சிஎம் அந்த நியூமரேட்டர் போட்டுட்டு அந்த எல்சிஎம் வந்து கீழே போட்டணும். அப்புறம் 4 12 9 இதோட எல்சிஎம் 36 36. அவ்வளவுதான். இந்த 36 கீழே போட்டு ஓடுனாங்க 9 36. அப்புறம் 9 45 ஏ வந்து 45. அதுக்கு அடுத்து பாருங்க 4 12 12 3 12 36 3 21 21. அதுக்கு அடுத்து 4 9 9 4 9 36 4 into 11 44. ஓகே அப்புறம் 45 21 44. இதுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் நியூமரேட்டர்ல உள்ள எல்சிஎம் போட்டு எல்சிஎம் கீழே டிவைடர் பைல கொண்டு வந்துடணும். ஓகே சரியா? மேல எடுத்தோம்னா மேல ஹச்சி டிவைடட் பை எல்சிஎம் அப்படின்ற மாதிரி வந்துடும் சார். சோ இதான் கான்செப்ட். இனிமே இப்படி பண்ணணும்னா இதெல்லாம் மைண்ட்ல முடிஞ்ச அளவு நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மைண்ட்லயே போடுறதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த பேசிக் கிளாஸ் நடத்துறதே. எந்த இதெல்லாம் மைண்ட்ல நீங்க போடணும் அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேசிக் கிளாஸ் நடத்துறது. ஓகே அடுத்து பாருங்க. இதுல வந்து நீங்க டைரக்டா A to B to C என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பார்த்த உடனே சொல்லிடலாம். 15 18 15 16. ஓகே தானே சார்? சொல்லுங்க. நான் இப்ப கவனிக்கல. 12 தான் இது. அப்படின்னா சொல்லுங்க 12. அப்படின்னா 12 கீழே போட்டுனா 2க்கும் 12 கேன்சல் 6 6 3 18 15 into 16 18 into 15 into 16 15 into 16. அடுத்த ஆப்ஷன் பி. இது பிக்கு பாருங்க நமக்கு 12. அப்படின்னா 1 4 3 12 3 into 5 15. ஓகே அதுக்கடுத்து இங்க 12 போடுவோம். 1 3 3 4 3 12 4 16. 18 15 16 நமக்கு ஆப்ஷன் வரும். இது அப்படியே நீங்க வந்து இந்த இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. அப்புறம் 18 by ஏனா 18 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இது. அப்புறம் ஏ ஸ்கொயர் வந்து எத்தனை? 18 ஸ்கொயர் 324 ஆயிரம். பிளஸ் சி ஸ்கொயர் வந்து எத்தனை? 200
16 ஸ்கொயர் 256 மைனஸ் பி ஸ்கொயர் வந்து மைனஸ் 225. 5. ஓகே, அப்புறம் நீங்க இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? 21 21 வரும் சார். இதுக்கு இதை மைனஸ் பண்ணல, 256 டு 225 மைனஸ் பண்ணோம்னா மீதி எல்லாமே 5ல வருது, அப்படிதானே? ஆமா ஆமா, எல்லாமே 5ல தான் வருது. அப்புறம் இது என்ன பண்ணலாம்? ரூட்ல இருந்து கேன்சல் பண்ணிருங்க. 225 256ல 225 போட்டா என்ன அர்த்தம்? 25 பிளஸ் 6 31, 324 பிளஸ் 31 355. 55. அப்புறம் ரூட் 355 தான் ஆன்சர். நான் எப்படி கேன்சல் பண்ணேன்னு தெரியுதா? 256ல மைனஸ் 225 போனா 250ல 225 போனா 25 இருக்கும். ஆமா சார். அதோட 31, அப்புறம் 324 பிளஸ் 31 355. எந்த மாதிரி நான் பண்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், புரியுதா? 250ஓட 225 மைனஸ் பண்றேன், 25 வருது. ஆனா 250ல 6 ரிமைனிங் இருக்கு. அப்படின்னா 25 பிளஸ் 6 31 ஆயிருது. அப்புறம் அந்த 31 கூட ஆன்சர் வருது. 324 31 கூட 355. இந்த மாதிரி நீங்க அந்த சிம்பிள் கால்குலேஷன் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். ஓகே சார். ஓகே, இல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10 கொஸ்டின். இனிமே உங்களுக்கு வந்து பிராக்டிஸ்ல இருந்தா கண்டிப்பா வந்துடும். அடுத்து இங்க பாருங்க, a பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ. 15 14 11னா a பிளஸ் பி பிளஸ் சி 180னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3a பிளஸ் பி மைனஸ் 4c? என்ன, எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இதுக்கு நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, a பிளஸ் பி 180 கொடுத்துட்டாங்க. இங்க வந்து எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணா என்ன வரும் நமக்கு கிடைக்கிறது? 2 of a 2a plus b plus 2b. 2 காமனா வெளில எடுக்கலாம். எல்லாமே 2 இருக்கும். 2 of a plus b plus c equal to என்ன வரும்? இது எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 40 வருமா? 29 plus 11 40. 40 ஆக மொத்தம் 40 எக்ஸ்னு இருக்கும், அப்படிதானே? ஆமா சார். அப்புறம் இதுக்கு கேன்சல் பண்ணா 20 எக்ஸ்ன்னு இருக்கும். நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னது? 180. 20 எக்ஸ்ங்கிறது 180. அப்புறம் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 9. அப்புறம் எக்ஸ் வந்து 9. அப்புறம் நமக்கு வந்து என்ன அர்த்தம்? இப்போ 3a p மைனஸ் 4c தானே கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏவும் பி சி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாமா? ஆமா சார். ஆமா. ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ a பிளஸ் பி பை பி பிளஸ் சி equal to என்னது? plus c divided by c plus. சாரி நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ வந்து நமக்கு 9 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இங்க இன்ட்டு 9ஆல இன்ட்டு பண்ணுங்க எல்லாத்துலயும். எக்ஸாக்ட் ஆன்சரே வந்துருமா? 15 இன்ட்டு 9 எத்தனை? 135. ஆமா சார். 14 இன்ட்டு 9 என்ன? 90 பிளஸ் 36 126. 11 இன்ட்டு 9 99. அப்புறம் a பிளஸ் b வந்து 135. நமக்கு a பிளஸ் b பிளஸ் c வந்து என்ன தெரியும்? 180 தெரியுமா? ஆமா சார். அப்புறம் 180 கூட a பிளஸ் b 135 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? c வந்துருமா? எஸ் சார். a பிளஸ் b பிளஸ் c 180 பா. ஆமா சார். ஆமா சார். b பிளஸ் c வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 135ன்னு தெரியும். அப்புறம் இதுல இருந்து நமக்கு மைனஸ் பண்ணா நமக்கு a வந்து வந்துருமா? மைனஸ் பண்ணா a is equal to என்ன? சாரி, c is equal to b plus c மைனஸ் பண்ணுங்க. சாரி, b plus c போட்டுருக்கணும். b plus c வந்து என்னது? 99. 99 மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? a is equal to 81 வருமா சார்? ஆமா. அதே அதுக்கடுத்து ஒவ்வொன்னா இப்போ வந்து c plus a மைனஸ் பண்ணா என்ன வரும்? b வந்து என்ன வரும்? c plus a வந்து 126. 180 கூட 126 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 180 கூட 126 மைனஸ் பண்ணா 4 4 7 54. ஏன் சொல்றது? 120. இது எப்படி மைனஸ் பண்ணணும்னு பாருங்க. 126 கூட 4 கூட்டுனா 130 ஆயிரும். சாரி, 54 வரும். 4 கூட்டினா 130 வரும். 4 கூட்டினா 130 வரும். 130ல இருந்து 50 கூட்டினா 180 வரும். 50 பிளஸ் 4 54. ஓகே.
இந்த மாதிரி தான் பண்ணணும். அடுத்து 180 கூட ஏ பிளஸ் பி பண்ணா சி வந்துடும். ஏ பிளஸ் பி என்ன 135. அப்புறம் 135னா 5 கூட்டம் 140, அப்புறம் 45. ஆமா சார். அப்புறம் நமக்கு 81, 44, 54, 45ன்னு வருது. இது எல்லாமே 9ஆல டிவைட் ஆகும். 9ஆல டிவைட் பண்ணா 81, 6 9 54, 5 9 45. அப்புறம் ஏ இஸ்டு பி இஸ்டு சி 9 6 5. அப்புறம் 9 6 5 இந்த வேல்யூல சப்மிட் பண்ணுங்க. 3a பிளஸ் பி மைனஸ் 4c சப்மிட் பண்ணுங்க. 3a வந்து 9 27 பிளஸ் 6 மைனஸ் 20. கேன்சல் பண்ணா 7 பிளஸ் 6 எத்தனை? 13. நம்ம இதுல தப்பு பண்ணிட்டோமா? கால்குலேஷன்ல எதுவும் தப்பு பண்ணிட்டோமா? தான் சார். எனக்கு ஏ வந்து இது வராதா சார்? ஒருவேளை அப்படியே போடுறாங்களா? சாரி, 13 இன்ட்டு 9 எத்தனை நாளா? ஒரு நிமிஷம் எக்ஸாக்டா ஆன்சர் தான் போடணும். நான் 9ஆல பண்ணா 13 இன்ட்டு 9ன்னு வந்தாலுமே 90 மிட்னா 27 அப்படின்னு தான் வரணும். ஏ பிளஸ் பி பிளஸ் 20 30 5 4 40 வருது. 40 எக்ஸ். சார் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 126 தானுங்க சார். நம்ம 99 எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். 90 பி பிளஸ் சி வந்து என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பண்ணிருந்தானே டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 180 தெரிஞ்சிருச்சு. முதல் ஏ பிளஸ் பி வந்து போட்டோம்னா ஏ பிளஸ் பி வேல்யூ 135ன்னு போட்டோம்னா நமக்கு சி வரும். சியோட வேல்யூ என்ன வரும்? 45. அடுத்து 180. பி பிளஸ் சி வேல்யூ வந்து 126ன்னு போட்டோம்னா 120 பிளஸ் 4 184 4 54. 54 வரும். 54ங்கிறது வந்து என்ன வரும்? ஏ. அடுத்து சி பிளஸ் ஏ 99ன்னு போட்டோம்னா 81 வரும். 81ங்கிறது என்னது? பி. அப்பனா ஏ வந்து 54 எல்லாமே 9ஆல டிவைட் ஆகும். அப்படிதானே? 9ஆல டிவைட்னா 6 9 54 9 81. அப்பனா ஏக்கு வந்து 6 போடுங்க. 3 18. அதுக்கடுத்து பி வந்து என்னது? பி வந்து 9. அப்பனா பிளஸ் 9 மைனஸ் 4c. அப்பனா மைனஸ் 20. அப்படிதானே? அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆனா தப்பா வருதே சார். கரெக்டா வரும். 7 வருதா? இப்ப நம்ம 9ஆல இங்க டிவைட் பண்ணணுமா? அந்த 9ஆல இன்ட்டு பண்ணிடணும். 7 போது 63. 63. ஓகே. புரியுதா? புரியுது சார். 9ஆல டிவைட் கடைசி இன்ட்டு பண்ணணும். ஓகே. ஏன்னா இது வந்து ஆன்சர் தான் நம்ம கொண்டு வந்தோம். நான் அதுக்கு ரேஷியோல இல்ல. ஓகே, அதுக்கு அப்படியே எடுத்து புரியுதா? நம்ம கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்றதுக்காக 9ஆல டிவைட் பண்ணிருக்கோம். ஆனா ஆன்சர் வர்ற ஆன்சர்ல 9ஆல கடைசி இன்ட்டு பண்ணிடணும். ஓகே, இது எல்லாமே ஒரே. இதுல எல்லாமே டிகிரி வந்து காமனா இருக்கிறது எல்லாமே 1. இதுல ஒரு டிகிரி வந்து ஏ ஸ்கொயரா இருந்து மத்த டிகிரி எல்லாம் 1 செய்யக்கூடாது. டைரக்டா 45 54 81 தான் சப்மிட் பண்ணணும். இதுவும் அதுக்குதான் அந்த டிகிரியை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். புரியுதா? ஹலோ. ஓகே சார். புரியுது. முக்கியம் இருந்துச்சு. இதுல பி பிளஸ் சி சி பிளஸ் ஏன்னு இருந்திருந்தா நம்ம 45 54 81 எக்ஸாக்ட் ஆன்சர் தான் போட்டிருக்கணும். புரியுதா? நமக்கு வந்து எல்லாத்தையும் காமன் சேம் டிகிரினால நம்ம வந்து டிவைட் பை போட்டு கடைசி இன்ட்டு பண்ணியாச்சு. இது வந்து முக்கியம். அடுத்து இப்போ இந்த வந்து எப்படி பண்ண போறோம்? இந்த இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? a by b plus c is equal to 4 by 11, b by c plus a is equal to 3 by 7. அப்படின்னா c by a plus b வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எதுவும் ஐடியா இருக்கா? இங்க பாருங்க 4x 11x இருக்கும். இங்க வந்து 3y 7y இருக்கணும். அப்படிதானே? ஆமா.
அப்புறம் இது a பிளஸ் b ஆமாங்க. பிளஸ் சி இந்த எல்லாத்தையும் கூட்டுங்க. இந்த இந்த இதுல a பிளஸ் b பிளஸ் சி கூட்டினா நமக்கு என்ன வரும்? 15. 15x. அதே மாதிரி இங்க a பிளஸ் b பிளஸ் சி கூட்டினா என்ன வரும்? 10. அப்புறம் a பிளஸ் b பிளஸ் சி வந்து 15x ஈக்குவல் டு 10y போடலாமா? ஆமா சார். ரெண்டுமே. அப்புறம் x பை y வந்து என்ன வரும் நமக்கு? 2/3 வருமா? ஆமா சார். இப்போ எக்ஸுக்கு இங்க வேல்யூ போடுங்க, ஒய்க்கு ஒய் வேல்யூ போடுங்க. அப்புறம் இங்க இன்ட்டு 2 போட்டீங்கன்னா இங்க இன்ட்டு 3 போடுவீங்க. அப்புறம் இங்க என்ன வரும்? 8 இன்ட்டு 22. 22. அதே மாதிரி இங்க 9 21. அப்படிதானே? இப்போ நான் இங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு சியோட வேல்யூ தெரியணும், ஏவோட வேல்யூ தெரியணும், பியோட சி ஏ பிளஸ் பி வந்து ஆமா ஏ சாரி குழப்பிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ போட்டோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்ன வரும்? எக்ஸுக்கு போட்டா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 30 வருமா? ஆமா சார். ஓகே. இப்போ பி பிளஸ் சி வந்து சாரி என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிளஸ் பியோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஏ வந்து நமக்கு தெரியும். சாரி இந்த 8 இருக்குல்ல, இந்த 8ஓட இதெல்லாம் சொல்லிருக்க கூடாது. இந்த 8ஓட வந்து இந்த ஏக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே, இந்த வேல்யூக்கு சப்மிட் பண்ணுங்க. சி பிளஸ் 8. அதே மாதிரி இந்த பியோட வேல்யூ வந்து எத்தனை? 9 தானே? அதை இங்க சப்மிட் பண்ணலாமா? சி கூட வேல்யூ. ஆமா சார். எப்படி பார்த்தாலும் 21. அப்புறம் இங்க பி என்ன இருக்கும்? பி வந்து 9 இருந்துச்சுன்னா சி வந்து என்னவா இருக்க முடியும்? 9 பிளஸ் 13. 13. அப்படிதானே? இங்க ஏ வந்து 8 இருந்துச்சுன்னா சி வந்து எவ்வளவா இருக்க முடியும்? 13. 13 இருக்குமா? ஆமா சார். இந்த 13 வந்துருச்சா? அப்புறம் ஏபிசி வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஏ வந்து 4, பி வந்து 9, சி ஈக்குவல் டு 13. அப்படித்தானே? அப்புறம் சி நமக்கு சி பை ஏ பிளஸ் பி தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிக்கு வந்து நம்ம 13 கொடுத்துடலாம். ஏ பிளஸ் பி 9 பிளஸ் 4 13. அப்புறம் ஆன்சர் 1. ஓகே, சோ இந்த மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணணும். ஓகே ஓகே. ஓகே அடுத்து காமண்டோ டிவண்டோ மெத்தட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆமா. ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிடுறேன். இந்த இதோட டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஸ்பெஷல் கே இது வந்து காம்பவுண்ட் டிவைடட் மெத்தட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இது வந்து ஏ பை பி சி பை டி இந்த ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ பிளஸ் பி இதை வந்து மேல நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் பிளஸ் பண்ணி மேல போட்டுக்கிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸ் பண்ணி கீழே போட்டுக்கிடலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கமும் பண்ணணும். சி பிளஸ் டி சி மைனஸ் டி. ஸோ இந்த இதோட ரேஷியோவும் சேமா இருக்கும். இந்த ஃபார்மேட்ல எழுதிங்கன்னா ஏ பிளஸ் பி ஏ பை ஏ மைனஸ் பி இது என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ தான் சி பிளஸ் டி பை சி மைனஸ் டி இருக்கும். சரியா? ஓகே சார். டிவிடெண்ட் மெத்தட் இந்த ஃபார்மேட்ல இருந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடலாம். அந்த ரேஷியோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோ சி பிளஸ் டி சி மைனஸ் டி இருக்கும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நமக்கு அதே மாதிரி தான் காம்பவுண்ட் டிவிடெண்ட் மெத்தட். எக்ஸ் பிளஸ் ஒய் கீழே ஏ பிளஸ் பினா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு போட்டோம். மைனஸ் ஒய்க்கும் பிளஸ் ஒய்க்கும் கேன்சல் ஆயிருமா? ஏன் என்ன போடுவோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி. இப்போ இந்த மைனஸ் ஒய்க்கும் பிளஸ் ஒய்க்கும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி பிளஸ் ஒய்க்கு சாரி மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல். மேல 2x இங்க கீழே 2y இருக்கும். இங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்கும். அப்புறம் இதுக்கு கேன்சல் எக்ஸ் பை ஒய் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வருமா? ஆமா சார். அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா டைரக்டா எக்ஸ் ஒய் எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்துட்டு இங்க வந்து ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு போட்டுடலாம் சார். போட்டுடலாம்ல? போட்டுடலாம். ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். இதான் காம்பவுண்டோ டிவிடெண்டோ மெத்தட். ஓகே.
வண்டி சொல்லுங்க. சோ இந்த இது ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் நீங்க சால்வ் பண்றீங்களா? நானே சால்வ் பண்ணிக்கிறேன். 4a plus 7b 4c minus 7d is equal to 4a minus 7b 4c plus 7d. Then which of one of the following is correct? Okay. இது எப்படி பண்ணலாம்? கொண்டு வந்து டிவைட் பைல வந்துருமா? 4a plus 7b divided by 4a minus 7b போடலாமா? அதே மாதிரி இங்க உள்ளது இங்க கொண்டு போச்சு டிவைட் பைல வந்துருமா? 4c plus 7d minus 4c minus 7d போடலாமா? அப்ப இது வந்து எந்த ஃபார்மட் காமன் டிவிடெண்ட் ஃபார்மட் யூஸ் பண்ணலாமா? a plus அப்படியே a plus b a minus b ஃபார்மட்ல இருக்கு. அப்படியே இத வந்து நம்ம அப்படியே பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? a by b வந்து a இடத்துல 4a இருக்கு, b ங்கிற இடத்துல 7b இருக்கு. அப்ப 4a by 7b போடலாமா? ஆமா அதே சார். மாதிரி இங்கேயும் a plus b a minus b ஃபார்மட்ல இருக்கு. அப்பனா a ங்கிற இடத்துல என்னது இருக்கு? 4c இருக்கு, b ங்கிற இடத்துல 7d இருக்கு. அப்பனா 4c by 7d போடலாமா? a by b c by d. ஆமா நாலுக்கு சார். நாலுக்கு கேன்சல் ஆயிரும், 7க்கு 7க்கு கேன்சல் ஆயிரும். அப்புறம் நமக்கு ஆன்சர் என்னது? a by b AD is equal to BC. அப்புறம் A is equal to BC வர மாதிரி BC. ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க. AD is equal to BC ஆப்ஷன் வந்து என்னது? A தான். ஓகே சார். ஓகே, அப்புறம் A சூஸ் பண்ணிடலாம். 14th. ஓகே, இன்னைக்கு இவ்வளவு காணும். ஓகே, மத்த இது ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் அடுத்த கிளாஸ்ல நடத்திடுறேன். ஓகே ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம் வந்து எடுத்து ஓகே. நீ புதுசா எதுவும் கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். இது உங்களுக்கு எதுவும் புதுசா இருக்கா? ஏற்கனவே தெரிஞ்சது தானே இதெல்லாம்? இல்ல தெரிஞ்சதுதாங்க சார். கொஞ்சம் நார்மல் மெத்தட்ல போட்டுருந்தோம். நீங்க ஆப்ஷன் மூலமா இப்படி எலிமினேட் பண்ணி ஈஸியா போடலாங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க எக்ஸாம்ல அப்ரோச் பண்ணணும். நமக்கு மெயினா எக்ஸாம்ல எப்படி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கிற மாதிரி தான் நம்ம இனிமே சொல்லி கொடுப்போம். இந்த பேசிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆகஸ்ட் 4ல ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு எக்ஸாம்ல நீங்க ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோவே இருக்கும். அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? மற்றவங்க எல்லாத்துக்கும் புதுசா வந்திருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கா? அனுப்பிரியா, சகானா, சூர்யா, வேற ராஜமாணிக்கம் வந்தவங்க தான். வாசு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? புரியுது. ஓகே ஓகே. அனுப்பிரியன், ஓகே புரியுது. உங்களுக்கு எல்லாம் தம்ஸ் அப். ஓகே, சூர்யா உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே, அவர் மியூட் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இன்னும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு கிளாஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு 7 o'clock. வேற அவரேஜ் இல்லாட்டினா வேற பேசிக் ஏதாவது பார்க்கலாம், இல்லாட்டா அட்வான்ஸ்ட் மேக்ஸ்ல ஏதாவது தியரம் அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. முடிஞ்ச அளவு எல்லாரும் கிளாஸ் நாளைக்கு அட்டன் பண்ணுங்க, கண்டினியூவா அட்டன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வர்றவங்க எல்லாரும் அப்படியே கண்டினியூவா வந்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது புதுசா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த மாதிரி பேசிக் நடத்துறேன்னா கடைசி நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஓரியன்டா அந்த சம்மை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு பேசிக்லாம் இப்பவுமே நடத்தி முடிச்சிருவேன். ஸோ இந்த பேசிக் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாதான் நான் சால்வ் பண்ண சொல்ல உங்களை ஈஸியா உங்களுக்கு வந்து கேட்சப் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்னோட இதை. அதுக்காக தான் சொல்றது. ஓகே, ஒரு 10 days சரி, மட்டும் வேற ஒர்க் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே.